Hello friends, welcome to Meera Mind Voice. Day 44 in Big Boss House, Tuesday. இன்னைக்கு ஆக்சுவலாக வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கிற நாள். இந்த வார டாஸ்க்கு இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி காலம்புரை பார்த்தோன்னா மார்னிங் சாங்கு முடித்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக மத்தியானம் 1 மணிக்கு வந்துட்டாங்க. ஸோ அதற்கிடையில் 8லேருந்து 1 மணி வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை வீட்டில். ஸோ 1 மணிக்கு வீக்லி டாஸ்க்கை அனௌன்ஸ் பண்ணாங்க. சோறு சோப்பு மாப்பு, அதாவது இவங்களுக்காகன்னு பயங்கரமாக மண்டையை குடஞ்சி ஃபுல்லாக செட்டெல்லாம் போட்டு ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தா அந்த செட்டு போட்ட எஃபெக்ட்டுக்கு கூட, அதுக்கு போட்ட அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு கூட இவங்க ஜஸ்டிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி நீங்களாகவே இருந்து நீங்கள் அன்றாடம் இந்த வீட்டில் பண்ணுற வேலைகளை வச்சு ஏதாவது இன்னோவேட்டிவாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க்கை கொடுத்துட்டாங்க. இதுக்காக பெருசாக மெனக்கிட வேண்டாம், அவங்கவங்களாவே இருந்து இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிக் பாஸ் இது கொடுத்தாரு. 3 டீம், கிச்சன், கிளீனிங் அண்ட் வாஷ்ரூம். அதுக்கப்புறமா இதில் வெற்றி பெற டீமுக்கு அத்தனை பேரும் நெக்ஸ்ட் வீக்கு கேப்டன் டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சூஸ் யுவர் டீம். எந்த இடத்துல நீங்கள் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ, உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களுக்கு எது செய்ய வருமோ அதை வச்சு நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அது போக டெய்லி ஒரு டாஸ்க்கு கொடுப்போம். அதை வின் பண்ணினா அதில் 2 காயின் கிடைக்கும். இதில் 3 டீமுக்கும் டெய்லி 10 காயின்ஸ் வரும். அதில் மற்றவங்களுக்கு எவ்வளோ காயின்ஸ் இவங்க கொடுக்குறாங்கங்கிறது, மிச்ச காயின்ஸை இவங்க வச்சுக்க முடியாது, எல்லாத்தையும் பிக் பாஸ் எடுத்துகிட்டு போயிடுவார். அவ்வளோதான், நீ யூஸ் பண்ண காயின்ஸு முடிஞ்சு போச்சு அதோட அப்படின்னுட்டு. இதில் 3 ஸ்குவாடு. ஃபஸ்ட்டு சாம்பார் ஸ்குவாட், அதாவது கிச்சனுக்கு சாம்பார் ஸ்குவாடுன்ட்டாங்க. மாப் மாயாவீஸ், வீட்டு க்ளீனிங் பண்ணுறவங்க. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறவங்க அப்படின்னு, வாஷ்ரூம் இதுன்னுட்டு. இதில் சாம்பார் ஸ்குவாடுன்னொன்னே கனி, சாண்ட்ரா, திவ்யா, வியனா அண்டு பாரு இதில் இணைந்தது ஒரு தன்னுடைய சௌகரியம் கருதி. ஏன்னா அவங்க சமைக்க வேண்டாம், மற்றவங்களுக்கு சோறு ஊட்டினா போகிறோம், அவங்கள எரிச்சல் ஊட்டினா போகிறோம். ஏன்னா இந்த டாஸ்க்கு முழுக்கவே அவங்க அது தாங்க பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்க மாப் மாயாவீஸில் விக்ரம், கம்ருதீன், கெமி, சுபிக்ஷா அண்டு பிரஜின். இவங்க க்ளீனிங் பண்ணணும், வீடு முழுக்க க்ளீன் பண்ணணும். இதுக்கு பிக் பாஸே இறங்கி ஒரு இது சொன்னார். கிச்சன் டீம் இன்னோவேட்டிவாக என்ன பண்ணலான்னா, இவங்க ஐயோ கருவேப்பிலையாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அதை நீங்கள் உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே அதை எடுத்து வெளியில் போடலாம். அடுத்தாப்பில் மாப் மாயாவீஸ்க்கு வீடு பெருக்கிறவங்களுக்கு நீங்கள் அவங்க படுத்துட்ருக்கும்போது கால் வெளில தெரியுது, சரியாக போத்திக்கல, அழகாக போய் அவங்களுக்கு போத்தி விடலாம். உடனே கெமி கேட்டாங்க, சார் அவங்களுக்கு கையமுக்கி விட்டு கால் அமுக்கி விட்டு சேவைகளெல்லாம் பண்ணலாமான்னு. கெமி, எல்லாத்தையும் நானே சொல்லிட முடியுமா அப்படின்னாரு பிக் பாஸ். அடுத்தது ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸு. இவங்க சபரி, அதுக்கப்புறமா இந்த டீமில் யார் யார் வந்தாங்க, சபரி, ரம்யா, அரோரா, அமித், வினோத், இவங்க அத்தனை பேரும். எஃப்ஜே கடைசியாக 16வது ஆளாக இருக்கும்போது நீங்கள் எந்த டீமில் சேர்ந்துக்கலான்னொன்னே அவர் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் போய் ஜாயின் பண்ணிட்டார். ஏன்னா என்டர்டெயின் பண்ணலாம். அதில் அவங்களோட வேலை என்னென்னா, பாத்ரூமுக்கு ரெட் கார்பெட் விரித்து கூட்டிகிட்டு போகணும், பாட்டு பாட சொன்னால் பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணி, வாஷ்ரூமில் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு அவங்களுக்கு துணை புரியணும், மூஞ்சி அளவி விடலாம். சபரி கேட்டாப்பில், பிக் பாஸ் நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கும் ஏதாவது லைட்டாக ஒரு டிப்பு அப்படின்னுட்டு. உடனே அவர் சொன்னார், வாஷ் பேசினில் போய் அவங்க கையலம்ப போகிறாங்க. அப்போ ஐயோ வேகமாக வருது தண்ணி அப்படின்னு சொன்னால் தண்ணியை கொஞ்சமாக திறந்து விட்டு அவங்க கை கழுவினோன்னு அந்த கையை தொடச்சி விட்டு மசாஜ் பண்ணி விட்டு இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னுட்டு. கடைசியில் இதுவும் சொன்னார், சொன்னோங்கிறதுக்காக இதை மட்டுமே திரும்ப திரும்ப பண்ணாதீங்கடா அப்புறம் சண்டிகளா அப்படின்னு சொல்கிறாருன்னு விக்ரம் சொல்ல,
விக்ரம் உங்களுக்கு வந்து கொடுத்தது செருப்படி இல்லை, பாடம் அப்படின்னு எடுத்துக்கங்க. இந்த டாஸ்க்கை நல்லா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் அண்டு ஃபன் இருக்கணும் அப்படின்ன உடனே அழகாக ஓப்பனிங் சாங்லாம் பண்ணி அதை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே ஓப்பனிங் அசத்தல், இதில் காட்டின முனைப்பை எண்டு வரைக்கும் காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன்னு சொன்னாருங்க. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னாக்க கிச்சனில் இவங்க இனோவேட்டிவாக எவ்வளவோ பண்ணியிருக்கலாம். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சமைச்சு காட்டியிருக்கலாம். யூஸ்வலாக பண்ணுற அதே சாதம் சாம்பார் அப்படின்ட்டு அதில் இன்றைய இது அப்படின்னு போட்டு மெனுன்னு போட்டு அது ரெண்டுத்தையும் போட்டாங்க. அடுத்தாப்பில் இவங்களுக்கு ஊட்டி விடுறது தான் அவங்க டாஸ்க்குன்னு நினச்சிட்டு ஊட்டி விடுறத கனியும் பாருவும் பண்ணாங்க. பாரு கிச்சன்லேயே இல்லைங்க, அவங்க உட்காந்து கைரேகை பார்க்குறாங்களாம் அரோராவை உட்காந்து, என் புருஷனை ஒரு பொண்ணு மயக்கிட்டா, அவள் புடவை கட்டிட்டு சுத்தரா, உனக்கு 3 கல்யாணம், ஒரு குடும்பத்தை குட்டிச்சோராக்கி நீ கல்யாணம் பண்ணுவ, பிரித்து கல்யாணம் பண்ணுவ, இப்படியெல்லாம் தன்னுடைய வன்மத்தை அத்தனையும் கொட்டிக்கிட்டு இருந்தாங்க. வேறஸ் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது, அவங்களுடைய எஃபர்ட்டை ஃபுல்லாக காமிச்சதுன்னா பாத்ரூம் டீம் தான். இது எல்லாருக்குமே தெரியும். ரெட் கார்பெட் விரித்து கூட்டிகிட்டு போன்னு சொன்னால் அவங்க ஊரில் இல்லாத அட்டகாசம்லாம் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் 2 பேர் வந்து நின்று நாங்கள் 2 பேரும் பாத்ரூம் போகணுங்கிறாங்க. அவங்க 2 பேரையும் டேக்கிள் பண்ணி போக வச்சு உள்ளே போகும்போதே பாட்டு பாடி, வியன்னா வெளில வந்தோடனே ஏய் மயக்கடிச்சு விழுங்கடானோடனே ஃபஸ்ட்டு வினோத் தான் விழுந்தார். அடுத்தது எல்லாருமே விழுத்துக்கு முன்னாடி சபரி. இதுதான் அழகை பார்த்து மயங்கிறதான்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. அதே மாதிரி பாட்டுகள் எல்லாம் அழகாக மாற்றி பாடி வினோத்தும் அமித்துமா அவங்கள வந்து உட்காந்து இந்த சாண்ட்ராவும் பாருவும் ஒரு டார்ச்சர் பண்ணாங்க பாருங்க. இந்த பாட்டை இப்படி பாடு, அந்த பாட்டை அப்படி பாடு, ஃபுல் வேலை வாங்கினாங்கங்க. சாண்ட்ராவை தூக்கிட்டு போகிறது என்ன, சுபிக்ஷாவை தூக்கிட்டு போகிறது என்ன, அடுத்தது இவங்களை தூக்கிட்டு போகிறது என்ன, விக்ரம அமித் தூக்கிட்டு போனார். அதுதான் அதில் இருக்கிறதுலையே ஹைலைட்டு. அது விக்ரமெல்லாம் தூக்கிட்டு போய் எல்லாம் பண்ணினதுக்கு வரேன், காயின்ஸ் கொடுத்ததுக்கு. இதை முடித்து எல்லாம் பண்ணி முடிக்க சாப்பாடு போடும்போது வியன்னாவுக்கு வந்து கெமி ஊட்டி விடுறதுக்கு பாரு வந்து பேய் கதை சொல்கிறாங்க. அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்களாம், அவங்கள பிரிக்கிறதுக்கு ஒரு பேய் நடுப்புற வந்து தான். ஏம்மா நேத்திக்கு தானே கமருதீனை ரொமான்ஸுன்னு சொன்னீங்க, அப்புறம் இன்றைக்கி என்ன வந்து அங்கேருந்து அரோராவையும் கம்ருவுக்கும் ஊட்டி விடும்போது பேய் கதை சொல்லி அரோராவை வந்து நீ என் லவரை பிரிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி இப்படியே பேசிட்டு போயிட்டுருக்க, உனக்கு இந்த வீட்டில் வேறு பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு தோணினது நமக்கு. அடுத்தது கிச்சன் க்ளோஸ்டுன்ட்டாங்க. உடனே சபரி, டேய் பாத்ரூம் க்ளோஸ் பண்ணுங்கடா, மெயின்டெனன்ஸ்னு சொல்லிடலான்டா. யாருக்காவது அவசரமாக வந்தால் என்ன பண்ண முடியாது, மெயின்டெனன்ஸு, பாத்ரூம் க்ளோஸ்டு, இப்படி தான் கேம் விளையாட முடியும். அடுத்தது பார்த்தா அமித்தை உட்கார வச்சு வியன்னா ஊட்டி விட்டுட்டுருக்காங்க. அண்ணா இது ஹார்ட்டு தோசை சீனி போட்டு நானே சுட்டுட்டு வந்ததுன்னு கொடுக்க, ஓ அண்ணனா அப்படின்ட்டாங்க பாரு. அப்பயே சரி நீ அண்ணான்னொன்னே இந்த கேமே காலின்னு நினச்சிட்டாங்க. இரு நானே ஊட்டுறேன் என் புருஷனுக்கு அப்படின்னு வாங்க வியன்னா. எனக்கு ஒரு பொட்டு தங்கம் போடாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க, இப்போயாவது சம்பாதிச்சு கொடுப்பீங்கன்னு பார்க்குறேன்னு அவங்க ஏதோ சொல்ல, உனக்கு ஒன்றும் கிடையாதுடி போடின்னு இவங்க ஊட்ட, என் புருஷனுக்கு நானே ஊட்டுறேன்னு ஊட்ட கம்ருதீன் உள்ளே வந்து, ஆமாம் உனக்கு எத்தனை புருஷன்னு கேட்டுட்டு போக அங்கேருந்து பாரு துரத்திட்டு வர எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க விக்ரம் ரிலேஷன்ஷிப் கசக்குதையா அப்படின்னு ஒரு பாட்டு பாட உண்மையிலே ஃபன்னாக இருந்ததுங்க. விக்ரம் டீமும் அப்பப்போ அவங்களால எப்போ முடியுதோ, ஏன்னா அவங்க வீட்டு கிளீனிங் டீமு, அவங்களால முடியுதோ அப்போ ஃபன் பண்ணுறாங்க. அவங்களுடைய தொடப்பத்தை எடுத்துகிட்டு போய் குச்சியாக பிரித்து போட்டு விட்டாங்க டீலக்ஸ் ரூமில். அது உட்காந்து இவங்க யோசிச்சுட்ருக்காங்க யார் பண்ணினாங்க. இது கிச்சன், ஏன்னா கிச்சனில் அவங்களுக்கு வேறு எதுவும் இனோவேட்டிவாக பண்ண தெரியல. வண்ணத்தை கொட்டுற கேங்காக மாறிட்டாங்க. பாரு மட்டும் இருந்தாங்க. இப்போ அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சாண்ட்ராவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா நியூட்ரலாக இருக்காங்க. அதில் வியன்னா ராதர் சப்போர்ட்டே பண்ணுறாங்க பாத்ரூம் டீமுக்கு அவங்களுக்கு கொடுக்கலான்னுட்டு. பாரு வந்து எப்போ ஃபன்னு எப்போ கேமுன்னே புரியல அப்படின்னு பயங்கரமாக கமருதீன் மேலே கோவப்பட்டு அவர்கிட்ட போய்
பயங்கரமாக சண்டை போட கம்ருதீன் வந்து சொல்கிறாரு திவ்யா கிட்ட, என்னையும் தான் வந்து உனக்கு எத்தனை பொண்டாட்டின்னு கேட்குறா, அது மட்டும் வெளில எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், இவ பேசுகிறது மட்டும் ரைட்டான்னு கேட்க, அரோரா கிட்ட வந்து நீ இது பண்ணுவ அது பண்ணுவேன்னுலாம் சொல்கிறா. இவோ நீ அவ கூட நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேஷுவலாக தானே எடுத்துக்கிறா. அதாவது தனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி, மற்றவங்கள இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அரோரா கிட்ட உனக்கு 3 புருஷம் இல்லை, அதுக்கு மேலேயே இருக்குது இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு கேஷுவலாக சிரிச்சுட்டு நீ சொல்கிறத சொல்லிட்டு போயிட்டே இரு அப்படின்ருச்சு. அடுத்தது ஒரு தலைவரை அந்தந்த டீமுக்கு தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள், நீங்களே செல்ஃப் ஓட்டிங்கும் பண்ணிக்கலான்னு பிக் பாஸ் சொல்ல, சாண்ட்ரா வந்து நான் எனக்கே செல்ஃப் ஓட்டிங்கும் பண்ணினேன், நான் இந்த டீமுக்கு தலைவர், ஏதோ பஞ்சாயத்து போயிருக்குது, அதை நமக்கு ஒன்றாரில் காட்டலை. அடுத்தது விக்ரம் டீமில் அவங்க அவங்க வந்து யுனானிமஸாக தேர்ந்தெடுத்துடுறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, விக்ரம் இஸ் ஃபைன் அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ இந்த பாத்ரூம் டீமில் மட்டும் ஒத்தொத்தராக எழுந்து அவங்க ஓட்ட சொல்ல, எஃப்ஜே தனக்கே ஓட்டு போட்டுக்கிட்டாரு, அரோரா தனக்கே ஓட்டு போட்டுக்கிட்டாங்க. பட் மற்றவங்க எல்லாருமே ரம்யாவுக்கு போட ரம்யா பிகம்ஸ் த கேப்டன். அதுவே கிச்சன் டீமுக்கு ஃபஸ்ட்டு கடுப்பு. அடுத்தது எஃப்ஜே சொல்கிறாரு கிச்சன் டீம்கிட்ட, நீங்கள் கேட்குறதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும், பட் காலம்பரியே ஒரு செட் மெனு போட்டு அதை வந்து வச்சுட்டாங்க, இது வந்து தப்புன்னு ஒன்று. சாண்ட்ரா எழுந்து இதில் என்ன தப்பு இருக்குது, நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதுதான் பண்ணுவோம், இது வந்து டீவியேஷனே கிடையாது. இல்லை, பிக் பாஸ் சொல்லியிருக்காரு அவங்க சமைக்கணும், க்ளீன் பண்ணணும், அவங்க எதையும் க்ளீனும் பண்ணலை. ஏன்னா அவங்க டீமில் வேலை செய்கிறது 2 பேர், ஒன்று சாண்ட்ரா, இன்னொன்று திவ்யா. வியன்னா கொஞ்சம் ஊட்டி விட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் பாரு இஸ் டோட்டல் வேஸ்ட்டு. கனியும் வெளியில் பண்ணிகிட்ருக்காங்களே தவிர யாரும் அங்கே க்ளீனிங் செய்யவே இல்லை. ஸோ அதை சொல்ல ஆரம்பித்தோடனே பாரு உடனே நான் எழுந்து எனக்கு வந்து பாத்ரூம் டீம்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது, எனக்கு வந்து இந்த டீமில் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னொன்னே அப்படியே சபையை கலைச்சி எஃப்ஜே அவளை அமுக்கிட்டான், பேச விடலை, அல்லது அவர் கூவியது நமக்கு காட்டப்படவில்லை. அது நல்லா இருந்தது. இன்றைக்கி நிறைய பாரு பண்ணுறது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறைய கட் பண்ணி போயிட்டு இருந்தது. சாண்ட்ரா வந்து இது உடனே விக்கல்ஸ் டீம் என்ன பண்ணாங்க, அதாவது வீட்டு க்ளீனிங் டீம், அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பெருசாக ஸ்கோப் இல்லைங்கிறதுனால நாங்கள் வந்து இங்கே ஒரு ஸ்கிட்டு பண்ணுறோம், அதை பாருங்கன்னொடனே சாண்ட்ரா சொல்கிறாங்க, அவங்க இப்போ நடிக்கிறத நம்ம உட்காந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்புறம் நம்ம காயின் கொடுக்கணும், எழுந்து வாங்கன்னு சொல்லி அவங்க டீம் 5 பேரும் கலைஞ்சு போயிட்டாங்க. வியன்னா மட்டும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வியன்னா வெளில வர எல்லோரும் மயங்கி விழுந்ததெல்லாம் நடந்தது. பாரு வந்து சபரியத்தை பயங்கரமாக பேசுகிறாங்க. இவங்களுக்கு இந்த டேஸ் டாஸ்க் வந்தது. அது என்னன்னாக்க கோலமாவு, இது அங்கே மாவு வச்சுருப்பாங்க, அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு கார்டில் இதுலேருந்து எடுத்து 5 பேரும் வரிசையாக நிற்கணும், இவங்க கார்டிலேருந்து வாயில் வச்சுட்டு அடுத்தவங்கள்ட்ட கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு டாஸ்க்கு. அதை இவங்க வேற பண்ணணும். இதில் பண்ணினதில் வந்து சபரி டீம் வந்து 968, அதாவது பாத்ரூம் டீம் 963 கிராம்ஸு, சாம்பார் கிச்சன் டீம் வந்து 978 கிராம்ஸு, வேற மாப் டீம் விக்ரமோட டீம் வந்து 998 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு 2 காயின் வின் பண்ணிடுறாங்க. இதில் சபரி வந்து நீ அப்புறம் பேசு, ஃபஸ்ட்டு வாயில் வையின்னு சொல்ல, என்னங்க வார்த்தை இது, அவங்க உடனே எனக்கு எப்போ வைக்கணும்னு தெரியும், நீ உன் வேலையை பாருன்னு சொல்ல, வன்மத்தை வன்ம கக்கிங்க, இவர் உடனே அவங்கள வாந்தி கக்கிங்க. என்னமோ பயங்கரமாக சண்டை 2 பேருக்கும். அப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் அவன்கிட்ட என்ன வேணாலும் பேசுவேன், இவங்கிட்ட என்ன வேணாலும் பேசுவேன், அந்த மாதிரியான சர்க்கிளில் உன்னை கொண்டு வந்தது ஏன் தப்பு தான், நான் இனிமேல் உன்னை ஒரு கண்டஸ்டண்ட்டாக பார்த்து அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு அவர் பாருவிடம் கத்த. பாருட்ட உன்னைத்தான் யாருக்கும் பிடிக்கல, இவங்க சொன்னாங்க சபரியை, சொன்ன உடனே உன்னைத்தான் யாருக்குமே பிடிக்கலங்கும்போது நீ என்னை வந்து அக்யூஸ் பண்ணுற, நீ அது பண்ணுற இது பண்ணுறன்னு என்னென்னமோ அவங்க கத்த. அது பெரிய அது ஒரு தேவையில்லாத ஒரு சண்டையாச்சு. அடுத்தது மாப் மாயாவிஸ்க்கு 2 காயின். ஒவ்வொரு அணியும் மற்றவர் அணிக்கு எத்தனை ஸ்கோர்னு கொடுக்கணுன்னு ஃபஸ்ட்டு மாயாவிஸ் எழுந்து போய் கிச்சனுக்கு 1, வேற ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கு 2. அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு இன்னும் நிறையவே கொடுத்துருக்கலாம், நிறைய ஒர்க் பண்ணதுன்னு பார்த்தா பாத்ரூம் டீம் தான். அடுத்தது ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து கிச்சனுக்கு 1, இவங்களுக்கு வந்து 2, யார் மாப் மாயாவிஸ்க்கு. சாம்பார் ஸ்குவாடு கிச்சன் டீம் வந்து அவங்க சொன்ன காரணம் தாங்க, அஃபென்சிவாக பேசுகிறாங்க. யார்
பாத்ரூம் டீமு இதில் விக்ரம் டீமு அஃபென்சிவாக பேசுகிறாங்க. அடுத்தது ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, வன்மத்தை வச்சு டபுள் மீனிங்கில் சாங் பாடுறாங்க. இப்படியெல்லாம் என்னென்னலாம் பார்வதியோட வார்த்தைகளோ அத்தனையும் சொல்லி அவங்களுக்கு ஒரு காயின் கொடுக்குறாங்க. இந்த பொண்ணுங்க திருந்தவே போகிறதில்ல. இது ஒரு ஃபன் டாஸ்க். சபரி வந்து யார் ப்ரெஷ் இல்லை, அது எஃப்ஜேயோடதுன்னு ஏதோ சொல்ல வர கத்துறாங்க பாருங்க சாண்ட்ரா, இது ஒரு ஃபன் டாஸ்க் அப்படின்னுட்டு. இதுக்கு இந்த இடத்துல ஒரு கத்தணும், தன்னை ஸ்டாம்ப் பண்ணணும், அவங்களும் பாரு மாதிரி ஆகிட்டு வராங்களான்னு நமக்கு தோணினது. கனி ஒன்றே உட்காந்து நம்ம 5 பேரும் சேர்ந்து பண்ணணும், அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல, வியன்னா ஒன்று நீங்கள் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறீங்க என்னமோ சொல்கிறாங்கங்க. டாஸ்க் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறதுன்னு பிரஜின் முடிந்து விட்டதுன்னு சொல்ல, ஆசை தான் பிரஜின் உங்களுக்கு அப்படின்னாரு பிக் பாஸ். அடுத்தது மாப் மாயாவிஸ்க்கு ஐஸ்கிரீம் வந்தது, அவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டாங்க ஆஃப்கோர்ஸ். அடுத்தது நைட்டு 10:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா அமித் வந்து பாருக்கிட்ட பேசிகிட்ருக்காரு. இது 24/7. உன்னோட ஈகோவை எதுக்கு ஒவ்வொரு டாஸ்க்லேயும் உள்ளே கொண்டு வர அப்படின்னுட்டு, வார்த்தைகளை வந்து திரும்ப எடுக்க முடியாது அப்படின்னோட யாரை சொல்கிறாங்கன்னு தெரில. ஐ திங்க் சபரியே நினைக்கிறேன். அவன் உண்மையிலேயே ஜெனுவினாக ஹீ இஸ் வெரி ஹர்ட். அவர் சொன்னது ஜெனுவினான விஷயந்தான். ஸோ நீ ஹர்ட் ஆகி நீ தான் அவனை ரொம்ப காயப்படுத்துகிற அப்படின்னு யாரையோ பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அபித்து, இந்த அம்மா நல்லா பேசுகிற மாதிரி பேசுவாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத பின்னாடி எடுத்துகிட்டு போய் நாளைக்கு உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களே என்ன சொன்னாங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்ன்னுட்டு. ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னு சொல்ல தோணினது. இன்றைய டாஸ்க்கு சவசவா என்று இப்படியாகவே முடிந்தது. நாளைக்கும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது இவங்ககிட்டேருந்து. ஒரு பக்கம் வன்மத்தை கொட்டுறது, ஒரு பக்கம் உழைக்கிறது. நாட்டில் என்ன நடக்குதோ அதுதாங்க நடந்துகிட்ருக்கு. பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, செய்கிறவங்க செஞ்சிட்ருப்பாங்க. ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இவங்களை பற்றி இருக்கிற கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.